த இன்க்ரெடிபிள் ஹல்க் எம்சியூவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங். இவரை மான்ஸ்டர்னு சொல்லலாமா? அப்படி இவரை மான்ஸ்டர்னு சொன்னா இந்த மான்ஸ்டரை உருவாக்குறது யாரு? எதுக்காக உருவாக்குனாங்க? இவ்வளோ பவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனைகளும் இருக்கும். அது என்ன? ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் இந்த படத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. படத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு லேபை காமிக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளர்டாக இருக்குது, ரொம்ப கிரீன் கலரில் தெரியுது. அந்த இடத்துல ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுறாங்க. இவர் தான் நம்ம படத்தினுடைய ஹீரோ ப்ரூஸ் பேனர். அப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற டைமில் அவருக்குள்ள பயங்கரமான ஒரு ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது. பெருசாக என்னமோ ஒன்றா உருமாறுறாரு. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட், அங்கே இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்கே தப்பிச்சு போறாரு. கிட்டத்தட்ட 5 மாசமா இவர் எங்க இருக்காரு அப்படின்றது யாருக்கும் தெரியவே இல்லை. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ போர்ச்சுகல்ல இருக்காரு. தனியா இவரும் இவருடைய நாய் மட்டும் ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த போர்ச்சுகலுடைய பாஷையான போர்ச்சுகீஸை கத்துக்கிட்டு இருக்காரு. அது கூடவே சேர்ந்து நிறைய ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் பிரீத்திங் டெக்னிக்ஸை கத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சாப்பிடணும்ல, அதுக்கு ஏதாவது வழி தேடணும்ல. ஸோ ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. இந்த ஃபேக்டரியில எந்த விதமான ரிப்பேரா இருந்தாலுமே இவர் அதை ஈஸியா சரி பண்ணி கொடுக்குறாரு. பேசிக்கலி இவர் ஒரு சயின்டிஸ்ட். அப்படி அங்க இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கையில சின்ன ஒரு கட் விழுது. அதுல இருந்து ஒரு சில ரத்த துளிகள் கீழே போயிட்டு அங்க இருக்கிற சோடா இல்ல ஜூஸ் பாட்டில்ஸ் மேல போய் விழுது. அதை பார்த்த உடனே ரொம்ப பதறி போயிடுறாரு. டக்குன்னு கீழே ஓடி போயிட்டு அங்க இருக்கிற சோடா பாட்டில் ட்ரேல இருக்கிற ரத்தத்தை துடைக்கிறாரு. பட் அவர் கவனிக்காம விட்டது அங்க இருக்க ஒரு சோடா பாட்டில்லையும் அந்த ரத்த துளி பட்டிருக்குது. ஹீரோ இருந்தாருன்னா அவருக்கு குறைச்சல் கொடுக்கறதுக்கு இந்த ஃபேக்டரியிலே ஒரு சில பேர் இருக்கணும்ல. அதே மாதிரி அங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வம்பளிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. பட் எப்படியாவது கோவத்தை தணிச்சிடணும், கோவம் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நல்ல வேலையா அந்த ஃபேக்டரியோட ஓனர் அங்க இருக்கிற அந்த 3 பேரையும் விரட்டி விட்டுறாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ யாரோ ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு வராரு. அண்ட் அவர் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. அது நிறைய என்கிரிப்டட் விஷயங்கள்லாம் இருக்குது. முக்கியமா ஒரு ஆள் கிட்ட பேசுறாரு. அவருடைய பேரு மிஸ்டர் ப்ளூ. அண்ட் அந்த ப்ளூ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மிஸ்டர் கிரீன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அந்த மிஸ்டர் ப்ளூ தான் அந்த பார்சலை சென்ட் பண்ணது. அந்த பார்சல்ல பாத்தீங்கன்னா ஒரு பூ இருக்குது. ஸோ அந்த பூ எதுக்காக அப்படின்னா இவருக்குள்ள ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஒன்று நடக்குதுல்ல, அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த பூ அமைச்சு வச்சிருக்காரு. ஸோ அந்த பூல இருந்து எசன்ஸ் எடுத்து நிறைய விஷயங்கள் கூட நிறைய கெமிக்கல்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுல ஹை டோஸை போடுறாரு. தன்னோட பிளட் கூட அதை கலந்து தனக்குள்ள இருக்கிற அந்த ரியாக்ஷன் எல்லாம் கம்மி ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு, செக் பண்றாரு. கம்மி ஆகுது. ஆனா அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லயே அந்த பச்சை கலர் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் திரும்ப உருவாகிடுது. அதுக்கு அந்த மிஸ்டர் ப்ளூ என்ன சொல்றாருன்னா, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சோ உன்னோட பிளட் சாம்பிளை சென்ட் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் பிளட் சாம்பிளை கொரியர் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு மிஸ்டர் ப்ளூ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஒரு சில பிரிலிமினரி டெஸ்ட் நான் ரன் பண்ணிருக்கேன். அதுவும் பிளட்ல இருக்க கேமா ரேடியேஷனை கம்மி பண்ணிருக்குது அப்படின்னு சொல்றப்போ இது எனக்கு கியூர் பண்ணுமான்னு ஹீரோ கேட்க, கண்டிப்பா கியூர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எனக்கு நிறைய டேட்டா வேணும், இன்னும் இந்த விஷயத்தை பத்தின ஏகப்பட்ட டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறப்போ அது இப்போ என்கிட்ட இல்ல, அது ஹோம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஹோம் எங்க அப்படின்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த அந்த லேப். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை தேடி மோப்பம் பிடிச்சி நம்ம மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. உள்ளார கதவை உடைச்சிட்டு இறங்குறாங்க. அங்க ஹீரோ இல்ல, அந்த நாய் மட்டும் தான் இருக்குது. அந்த நாயுமே இறக்கமே இல்லாம அந்த பிளான்ஸ்கி சுட்டு தள்ளுறான். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சேஸ் நடக்குது. நம்ம ஹீரோ துரத்துறாங்க. அதுலயும் முக்கியமா பிளான்ஸ்கி. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறாரு. அவர் வேகமா ஓட அவருடைய ஹார்ட் பீட் அதிகமாகுது. அப்படி அதிகமானா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் அது திரும்பவும் நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. பிரீத் பண்றாரு. அவர் கத்துக்கிட்ட டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. அப்படி கஷ்டப்பட்டு பிரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓடுறப்போ ஒரு ஆள் மேல இடிக்கிறாரு. அது யார் அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த ஃபேக்டரியில இருந்த அந்த 3 மினி வில்லன்ஸ். அவங்களும் நம்ம ஹீரோவை இப்ப துரத்துறானுங்க. கடைசியா நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம அவர் வேலை செய்யற அந்த ஃபேக்டரிக்குள்ளே போறாரு. எப்படியோ ஏதோ இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. பட் அவரால் ஒளியவே முடியல. கடைசியா இந்த 3 பேர்கிட்ட மாட்டுறாரு. அவனுங்க நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்றாரு, உங்களுக்கு மோசமான விஷயம் நடக்கும், தயவு செய்து என்ன கோவப்படுத்தாதீங்க, உங்களுக்கு மோசமான விஷயம் நடக்கும் அப்படின்னா அது அந்த 3 பேரும் ரொம்ப நக்கலா பேசுறானுங்க. எங்களுக்கு கோவம் வந்தா கூட தான் மோசமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பேச அந்த இடத்துல நம்ம ஹீரோ மனுஷ உருவத்திலிருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா உருவாகுறாரு. அந்த 3 பேரையும் போட்டு பொளக்கறாரு. அதை தாண்டி அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த புல்லட்ஸ்லாம் அவரை ஒண்ணுமே பண்ணல. அந்த ஃபேக்டரியில இருக்கிற எல்லா படிக்கட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் தூக்கி விசிறி அடிக்கிறாரு. அசால்ட்டா தூக்கி போடுறாரு. லாஸ்டா நம்ம பிளான்ஸ்கி ஷூட் பண்ண ட்ரை பண்றப்போ அப்போதான் அது வரைக்கும் நிழல்ல இருந்த நம்ம ஹல்க் வெளியே வராரு. பிளான்ஸ்கி நோக்கியும் அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்டை தூக்கி விசிறி அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளான்ஸ்கி ஜெனரல் ராஸ் கிட்ட கேட்கிறாரு, அங்க என்ன நடந்துச்சு, அந்த 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 திங் என்ன, நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திங் அதுதான். இந்த ஒரு திங் பேனருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பேனர் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் கழுத்தை மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அந்த திங்கே பேனர் தான் அப்படின்னு ஜெனரல் ராஸ் சொல்றாரு. தப்பிச்சு போன நம்ம ஹீரோ மெக்சிகோல கண் முழிக்கிறாரு. அங்க ஒருத்தர் கிட்ட லிஃப்ட் கேட்டு போறாரு, நடந்து போறாரு, டயர்டாகி ஒரு இடத்துல உட்காடுறாரு. அப்படி உட்காந்துருக்க போய் இவரை பிச்சைக்காரன் வச்சு காசு எல்லாம் போடுறாங்க. அந்த காசை வச்சு அவருக்கு தேவையான துணிகளை வாங்குறாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. நம்ம 2 வில்லன்ஸ் ஜெனரல் ராஸ் அண்ட் பிளான்ஸ்கி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பேனலை பத்தின ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட ஃபர்ஸ்ட் நீங்க கால் பண்ண வேண்டியது என்னதான், ஏன்னா உங்ககிட்ட இருக்க நிறைய ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா நின்ன இடத்துல ஒண்ணுக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாப்ல.
ஸோ இதை கேட்டு நம்ம ஜெனரல் ராஸ் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிறாரு. என்ன நடந்துச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்படின்னு சொல்றாரு. வேர்ல்ட் வார் 2 சமயத்துல ஒரு வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஒரு சப் ப்ரோக்ராம் இன்னும் ஸ்டார்ட் ஆச்சு. பயோடெக் ஃபோர்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஜெனரல் ராஸ் சொல்ல, அப்படின்னா சூப்பர் சோல்ஜர் சீரம் தானே அப்படின்னு பிளான்ஸ்கி ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாரு. ஆமா அதேதான். ஆனா ப்ரூஸ் பேனர் ஜஸ்ட் ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் பண்றோம்னு நினைச்சு ஒர்க் பண்ணா. இப்போ அவனுடைய முழு உடம்புமே யூஎஸ் மிலிட்டரிக்கு சொந்தமானது அப்படின்னு ஜெனரல் ராஸ் சொல்லி முடிக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரூஸ் பேனர் சாதாரணமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நினைச்சுதான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இதை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணலாம்னு ஜெனரல் ராஸும் யூஎஸ் மிலிட்டரி வந்து முடிவெடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தாருல, கிட்டத்தட்ட 17 நாளா நடந்து ஒரு யூனிவர்சிட்டி ரீச் பண்றாரு. யாரை பாக்குறதுக்கு அப்படின்னா, நம்ம எலிசபெத் ராஸை பாக்குறதுக்கு. இவங்க நம்ம ஜெனரல் ராஸோடைய பொண்ணு, நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் லவர். ஆனா நம்ம ஹீரோ பாக்குற காட்சி என்னன்னா, அவங்களுக்கு இப்ப புது பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவங்க 2 பேரும் ஒண்ணா கை கோத்து பார்க்ல நடந்து போற பாக்குறாரு. மனசொடைஞ்சு போறாரு. இவர் இந்த இடத்துல தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? சோ பக்கத்துல இருக்க கடைக்கு போறாரு. அந்த கடையோட ஓனர் இவருக்கு தெரிஞ்சவர் தான். இப்போ அடுத்த நாள் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போறாரு. இவர் வந்து ஸ்டூடெண்ட் இல்லாததுனால ஐடி கார்டு இல்லாம போக முடியாது இல்லையா? சோ இப்போ அந்த கடையில இருக்கிற டெலிவரிக்காரரா போறாரு. அவர் மேல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தின டேட்டாவை எடுக்கலாம்னு உள்ளார போறாரு. அந்த கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. பட் எதுவுமே அங்க அந்த இடத்துல இல்ல. திரும்பவும் அவர் ஹெல்ப் கேட்டு அந்த கடைக்கே போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் அவங்க புது பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல வர, நம்ம ஹீரோ அதை தெரியாம உள்ள இருந்து கதவை திறக்க நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. டக்குன்னு உடனே நம்ம ஹீரோ இடத்தை காலி பண்ணி கிளம்புறாரு. மழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து விடுறதா இல்ல. பின்னாடியே போறாங்க. நம்ம ஹீரோ செய்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ மேல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தின டேட்டா எல்லாமே இருந்திருக்குது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் இதை உதவும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பென் டிரைவை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வில்லன் ஜெனரல் ராஸ் ஒரு சீரம், அதாவது சூப்பர் சோல்ஜர் சீரம் நிறைய உருவாக்கணுங்க இல்லையா? அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி சீரம் அங்க இருக்குது. அத பிளான்ஸ்கி மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அத பிளான்ஸ்கி மேலயும் செலுத்துறாங்க. அண்ட் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. அட்லீஸ்ட் நான் உன்னை ஸ்டேஷன்ல வந்து டிராப் ஆவது பண்றேன், அதுக்காக சான்ஸ் கொடுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கூடவே வர, ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணி ஜெனரல் ராஸ் அங்க மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் பிளான்ஸ்கி எல்லாருமே வந்து சேர்றாங்க. நம்ம ஹீரோவை விரட்டிக்கிட்டு மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போறாங்க. அங்க இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு லைப்ரரிக்குள்ள போறாரு. போன உடனே அவர்கிட்ட இந்த பென் டிரைவை எடுத்து வாயில போட்டு முழுகிறாரு. ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவு வேகமா ஓடினாலுமே அவரை லாக் பண்றாங்க மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ். இவரை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வேகமா ஓடி வராங்க. அண்ட் அவங்கள தடுக்கிறதுக்காக மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் ட்ரை பண்ண அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹார்ட் ரேட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. ஹல்க் வெளியே வரான். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. செமையான ஒரு ஃபைட். ஃபர்ஸ்ட் நார்மல் ஷூட்டிங் கன்ஸ் வச்சு ஷூட் பண்ணி பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் டேங்க் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ணி பார்க்கறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹல்க் போட்டு அடிச்சு நொறுக்குறாரு. அண்ட் இதுக்கப்புறம் பிளான்ஸ்கி தைரியமா முன்னாடி வரான். சாதாரண மனுஷனா இருக்கான், பட் தைரியமா வெளியே வரான். மற்ற ஆஃபீஸர்ஸை விட வேகமா ஓடுறான், கொஞ்சம் வேகமா வந்து செயல்படுறான். எதனால அப்படின்னா அந்த சீரம்னால. அதை வச்சுக்கிட்டே நம்ம ஹல்க்கு டைரக்டா ஆப்போசிட்ல போய் நிக்கிறான். ஜஸ்ட் பிஸ்டலை வச்சுட்டு ஷூட் பண்றான். நம்ம ஹல்கோடைய ஒவ்வொரு அடியிலையும் மிஸ் ஆகி போறான். அண்ட் அப்படியே நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி 2 பக்கமும் டேங்கர்ல சானிக் வேவ்ஸை பயங்கர ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ மேல செலுத்துறாங்க. நம்ம ஹல்க் மேல செலுத்துறாங்க. அந்த இடத்துல ஹல்க் வீக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா தரையில விழுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பெட்டி ராஸ் பயங்கரமா கத்துறது நம்ம ஹீரோவுக்கு கேக்குது, ஹல்க்கு கேக்குது. அந்த இடத்துல இந்த சானிக் வேவ்ஸையும் தாண்டி இந்த 2 டேங்கையும் அடிச்சு நொறுக்குறான். அதுக்கப்புறமும் பிளான்ஸ்கி நம்ம ஹல்க் முன்னாடி வந்து நின்று, இவ்வளவுதானா உன்னுடைய பவர்ஸ் எல்லாமே இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா கேட்க, எட்டி ஒரே மீதி அங்க இருக்க மரத்துல போய் இடிச்சு விழுறான். சண்டை முடிச்சதுன்னு பார்த்தா அங்க இருக்க ஹெலிகாப்டர் மூலமா சொல்ல ட்ரை பண்றாங்க. அதை நம்ம ஹல்க அடிச்சு நொறுக்கி வெடிக்க வைக்கிறாரு. அந்த நெருப்பு எல்லாமே நம்ம ஹீரோயின் மேல பட வர்றப்போ அந்த ஹீரோயினை மறைச்சு ஹல்க் காப்பாத்துறாரு. நம்ம ஜெனரல் ராஸை பயங்கரமா ஒரு முறைச்சிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. தப்பிச்சு போன நம்ம ஹல்க் நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு குகைக்குள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். ஆனாலும் நம்ம ஹீரோ ஹல்க் ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு வரவே இல்லை இன்னும். பட் நம்ம ஹீரோயின் இட்ஸ் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க நம்ம சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு அந்த இடத்துல 2 பேரும் பக்கத்து வந்து உட்கார்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லன் பிளான்ஸ்கியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எலும்புலாம் அப்படியே நொறுங்கி கிடக்குது. எந்திரிக்கவே முடியாத நிலைமையில ஸ்ட்ரக்சர்ல படுத்து கிடக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாரு. இப்போ ஹல்க் ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு வராரு. பக்கத்துல இருக்க மோட்டல்ல நம்ம ஹீரோயினோட உதவியால 2 பேரும் தங்குறாங்க. அங்க நம்ம ஹீரோக்கு தேவையான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த பென் டிரைவை முழுங்கினார் இல்லையா, அதை எப்படியோ வெளியே எடுத்துட்டாரு. எப்படி வெளியே எடுத்தாருலாம் காமிக்கல. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனரல் ராஸ்க்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட கை கால அசைக்க முடியாம கடந்த, ஏன் விரலையுமே அசைக்க முடியாம கடந்த நம்ம பிளான்ஸ்கி இப்போ தெம்பா எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கான். அவன் உடம்புல ஒரு காயம் கூட இல்ல. இப்போ நம்ம ஹீரோயினும் மிஸ்டர் ப்ளூவை டைரக்டா போய் பாத்துறலாம் அப்படி சொல்லி ரெடியா வராங்க. அந்த இடத்த காலி பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நெட் கஃபேல போயிட்டு அவர்கிட்ட இருக்க டேட்டாவை மிஸ்டர் ப்ளூக்கு சென்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கொடுத்த ஒரு நெக்லஸ் இருக்குது. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே அதை அடகு வச்சு வர பணத்துல ஒரு வண்டியை வாங்குறாங்க. வாங்கி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. பட் இவர் சென்ட் பண்ணார் இல்லையா டேட்டா, அது எப்படி நெட்ல தானே இருக்கும். அதை மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இன்னொரு பக்கம் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, அந்த ஹல்கா
மாறுறப்போ, அந்த ஒரு உருவமா மாறுறப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்போ, ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில ஒரு ஹாலுசினேஷன் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணோம். அந்த ஹாலுசினேஷனே ஒரு 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி இருக்கும்? என் மூளைக்குள்ள வந்து ஒரு ஆள் பயங்கரமா கத்துனா எப்படி இருக்கும்? பயங்கரமா எனக்கு வந்து வலிக்கும். ஸ்லைட்டா ஒரு சில இமேஜஸ் மட்டும் ஞாபகம் இருக்குமே தவிர, பெருசா எனக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது. எனக்கு அந்த உருவத்த கண்ட்ரோல்லாம் பண்ண தேவையில்ல. எனக்கு இந்த உடம்புல இருந்து அந்த ஒரு உருவத்த எடுத்து வெளிய போட்டா போதும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்படியா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் மிஸ்டர் ப்ளூ போய் பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு ஜாலியான ஆளா இருக்காரு. ரொம்ப இன்னசென்ட்டான ஆளா இருக்காரு. நம்ம ஹீரோவ பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற, பவர் இருக்கிற ஒரு ஆளு ஒரு சாதாரண மனுஷ உருவத்துல வந்து என்ன பார்க்குறப்போ ரொம்ப எனக்கு டிஃபரெண்ட்டா ஃபீல் ஆகுது. பட் இந்த ஆன்டிடோட்ட நான் வந்து உன் மேல செலுத்துறப்போ, கொஞ்சம் ஒரு இன்டிஜர் வந்து அதிகமா போனாலுமே, அது உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, அது கொஞ்சம் கம்மியானாலும், இந்த எக்ஸ்பெரிமென்ட் இந்த ஆன்டிடோட் கொஞ்சம் என் மேல போடுறப்போ ஃபெயில் ஆனாலுமே, அது உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாரி சொல்றாரு. எப்படியும் அந்த எக்ஸ்பெரிமென்ட்ல 2 பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுமே அந்த எக்ஸ்பெரிமென்ட்ட பண்றாங்க. அந்த ஆன்டிடோட்ட நம்ம ஹீரோ மேல செலுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி கை, கால் எல்லாத்தையும் கட்டுறாங்க. பட் ஸ்டில் அந்த ஆன்டிடோட் போட்டதுக்கு அப்புறம் ஹல்க்குக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆன்டிடோட் புடிக்கவே கிடையாது. அவனுக்கு இந்த உடம்ப விட்டு போறதுக்கு, தான் வந்து அழிஞ்சு போறதுக்கு அவன் வந்து விருப்பப்படவே இல்ல. சோ வெளிய வர ட்ரை பண்றான். பயங்கரமா கோவம் வருது. அந்த டேப், அந்த பெல்ட், அந்த கட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் உடைச்சு பிச்சுக்கிட்டு போக ட்ரை பண்றப்போ, நம்ம ஹீரோயின் வந்து எப்படியும் நம்ம ஹீரோ மேல உட்கார்ந்து ஹல்க் மேல உட்கார்ந்து தயவு செய்து என் கண்ண பாரு, தயவு செஞ்சு என்ன லிசன் பண்ணு, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சேஃபா தான் இருக்க அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ, நம்ம ஹல்க் கொஞ்சம் அமைதியாகிறாரு. அந்த ஆன்டிடோட் வேலை செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமா ஹல்க் உருவத்துல இருந்து நார்மல் மனுஷ உருவத்துக்கு நம்ம ப்ரூஸ் பேனர் திரும்புறாரு. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத மிஸ்டர் ப்ளூ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ரேடியேஷன் எக்ஸ்பெரிமென்ட் வந்து உன் மேல பண்றப்போ நீ சாகாததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, உன் மேல செலுத்தப்பட்ட சீரம் எப்படி வேலை செய்யுதுன்னா, உன்னோட செல்ஸ் வந்து அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது, பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து திரும்ப ரிலீஸ் பண்ணிடுது. கொஞ்சம் அதனோட வலிமை, அதோட வீரியம் வந்து குறைஞ்சு போகுது. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு ஹல்க் ஃபார்ம்ல இருந்து திரும்ப வந்து நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால தான் அந்த ரேடியேஷனால நீ சாகாம இருந்த. ஆனா நம்ம இப்போ போட்ட ஆன்டிடோட் மொத்தமா உனக்கு கியூர் பண்ணுச்சா, இல்ல இப்போதைக்கு அதை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்றத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் பண்ண டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றப்போ, டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா என்னது இது அப்படின்னு கேட்கிறப்போ, அப்போதான் மிஸ்டர் ப்ளூ சொல்றாரு, நீ அனுப்புன அந்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி, அதனால எனக்கு வந்து ஒழுங்கா டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதை நான் வந்து நிறைய மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணி நிறைய வச்சிருக்கிறதுனால இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா, இதனால எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யலாம், அந்த ஹியூமன் இந்த ரேஸுக்கே பயங்கரமான வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோவுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு வருத்தமா இருக்கு, அவ்வளவு கோவம் வருது. ஏன் அப்படின்னா அவர் உடம்புல இருக்க சின்ன ஒரு பிளட் வந்து வெளியே வந்தாலே அவருக்கு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியும். இப்போ இவ்வளவு சாம்பிள்ஸ் இருக்கிறப்போ அதெல்லாம் பார்க்கறப்போ அவருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து போகுது. ஸோ இது எல்லாத்தையும் இப்பவே அழிச்சாகணும், இது வந்து ஒண்ணு கூட வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ப்ளூக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அதே சமயத்துல இந்த லேபை சுத்தி நம்ம மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வராங்க. கூடவே பிளான்ஸ்கியும் வரான். தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ மேல மயக்க மருந்து செலுத்துறாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அடிச்சு தள்ளிட்டு நம்ம ஹீரோவை ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு நம்ம மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ஆச்சு, இங்க என்ன எக்ஸ்பெரிமென்ட் நடந்துச்சு அப்படின்றத எப்படியாவது வந்து மிஸ்டர் ப்ளூ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ, ஒரு மிலிட்டரி லேடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ அவங்கள அடிச்சு தள்ளிட்டு நம்ம பிளான்ஸ்கி வந்து இப்போ ப்ரூஸ் பேனர் கிட்ட இருந்து வெளியே எடுத்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை இப்போ எனக்கு வேணும்னு சொல்றப்போ, உன் உடம்புல ஆல்ரெடி ஏதோ ஒன்று இருக்குது, இப்போ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்றப்போ, அந்த மிஸ்டர் ப்ளூவை தூக்கி ஏர்ல நிப்பாட்டுறான் பிளான்ஸ்கி. கிட்ட வெளியே எடுத்த அந்த ஒரு ரேடியேஷன் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வில்லன் பிளான்ஸ்கி கிட்ட செலுத்துறான். இந்த இடத்துல உருவாகுது இன்னொரு ஹல்க் கிடையாது, அபாமினேஷன். அவன் என்ன பண்றான், மிஸ்டர் ப்ளூவை அடிச்சு கீழே தள்ளுறான். அவருக்கு நெத்தில சின்ன காயம் ஏற்படுது. இந்த காயத்து மேல நம்ம ஹீரோவுடைய பிளட் சாம்பிள் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஒன் ஆஃப் தி பிளட் சாம்பிள் மிஸ்டர் ப்ளூ மேல படுது. அவருடைய மண்டை கிண்டலாம் ஒரு மாதிரி ஷேப்லாம் மாறி போகுது. ஸோ அவனும் கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஹல்கா மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்க போகுது. ஒரு பக்கம் பிளான்ஸ்கி அபாமினேஷனா மாறி அந்த ரோட்ல இருக்கிற எல்லா மக்களையும் அடிச்சு நொறுக்கிறான். இது எல்லாத்தையுமே ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்க நம்ம பெட்டி ராஸா இருக்கட்டும், ஜெனரல் ராஸா இருக்கட்டும், நம்ம ஹீரோவா இருக்கட்டும், மிலிட்டரி ஆஃபீஸர் இருக்கட்டும், எல்லாரும் வந்து பாக்குறாங்க. சோ இவனை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோவால மட்டும் தான் முடியும், ஹல்கால மட்டும் தான் முடியும்ன்றது வந்து நம்ம ஹீரோக்கு நல்லா புரியுது. சோ தயவு செய்து அவன் கிட்ட வந்து கொண்டு போங்க, பட் அவன் கிட்ட போக கூடாது, அவனுக்கு மேலேயே நான் பறக்கணும், ஹைட்லயே நான் பறக்கணும்னு சொல்லி முடிவு சொல்றாரு. எதனால அப்படின்னா, இப்ப அந்த ஃளைட்ல இருந்து இவர் கீழே குதிக்க போறாரு. பட் பாதி வழியிலேயே ஹல்க் வந்துருவான், காப்பாத்துவான்னு பார்த்தா காப்பாத்தவே இல்லை. நம்ம ஹீரோ ரோட உடச்சிக்கிட்டு கீழே போய் விடுறாரு. ஒரு பக்கம் ஹீரோயினா இருக்கட்டும், ஒரு பக்கம் ஹீரோயினா இருக்கட்டும், ஜெனரல் ராஸா இருக்கட்டும், முடிஞ்சு இதுக்கப்புறம் யாரும் தடுக்க முடியாது அபாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ, அந்த ரோடுக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே வருது, ஹல்கோட கை வெளியே வருது. இப்போ ஹல்க்குக்கும் அபாமினேஷனுக்கும் பயங்கரமான சண்டை. ஆனா அதை டாமினேட் பண்றது யார் அப்படின்னா அபாமினேஷன் தான். ஏன் அப்படின்னா இப்பதான் ஹல்க் வந்து அந்த ஆன்டிடோட்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே திக்கி தனியே வெளியே வராப்ல. ஆனா நம்ம அபாமினேஷன் வந்து ஆல்ரெடி அவருக்கு செலுத்தப்பட்ட அந்த சீரம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எடுத்த ரேடியேஷன் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு உருவமா ஒரு மான்ஸ்டரா வந்து மாறி நிற்கிறான். நம்ம ஹீரோ
ஹீரோ போட்டு துவதவான்னு துவைக்கிறான். ஹீரோக்கு எப்படியே ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் ராஸ் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ ஹெலிகாப்டர் அடிக்கலாம்னு சொல்லி அபாமினேஷன் போக அதை தடுக்க ஹல்க் திரும்பவும் போக ஸோ அவங்க 2 பேரும் வந்து இந்த ஹெலிகாப்டர்லேயே தொத்திக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்து மேலேயும் கீழேயும் சைடில் அசைஞ்சு தள்ளுது. ஒரு கட்டத்தில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து ரக்கையெல்லாம் உடஞ்சு போகுது. இந்த ஹெலிகாப்டர்ல இருக்க ஃபியூல் எல்லாம் லீக் ஆகுது. ஒரு பக்கம் நெருப்பு பொறி பறந்துகிட்டு இருக்குது. ஸோ இது 2 ரியாக்ட் ஆக போகுது. அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு செதற போகுது. அதுக்குள்ள இருந்து எப்படியாவது நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், ஜெனரல் ராஸா இருக்கட்டும் வெளியே வரலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அவங்களால சுத்தமா முடியவே இல்லை. இது அபாமினேஷனுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹல்க் வந்து காப்பாற்ற போறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹல்கை வந்து செவுத்தோட செவரா வச்சு லாக் பண்றான், கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இன்னொரு பக்கம் நெருப்பு பொறி போட்டு அந்த ஃபியூல் வந்து பத்திக்கிட்டு எரியுது. இதை பார்த்த உடனே நம்ம ஹல்க்கு பயங்கர கோவம் வருது. அந்த அபாமினேஷனை பிடிச்சி செவுத்துல சொருகிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த தண்டர் கிளாப்பை யூஸ் பண்றாரு. அந்த நெருப்பு ஃபுல்லா அணைஞ்சு போகுது. இதை பார்த்துட்டு அபாமினேஷன் சும்மா இருப்பானா, திரும்பவும் வரான். அவன் கையில பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செயின் ஒன்று இருக்குது. 2 பக்கமும் மிகப்பெரிய ராடு மாதிரி இருக்குது. அதை வச்சு போட்டு நங்கு நங்கு நங்குன்னு ஹல்க போட்டு அடிச்சு நொறுக்கலாம். நம்ம ஹல்க் வேற வழியே இல்லாம கீழே விழுந்துடுறாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அபாமினேஷன் சும்மா இருப்பானா, ஜெனரல் ராஸா இருக்கட்டும், பெட்டி ராஸா இருக்கட்டும் 2 பேரையும் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்து ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது வந்து ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கிற அவங்க மேல பட போகுது. எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம ஹல்க் அந்த இடத்துல எந்திரிச்சு ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்ல தர 2 4 பொழந்துக்கிட்டு போகுது. அதுல அபாமினேஷனோட கால் மாட்டுது. அந்த டைம்ல கையில இருக்கிற அந்த செயின் வெளியே வருது, லூஸ் ஆகி போகுது. அதை எடுத்து நம்ம ஹல்க் அபாமினேஷனை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். ஆல்மோஸ்ட் அபாமினேஷன் சாவர நிலைமைக்கு போறப்போ பெட்டிராஸ் அங்க வந்து நிறுத்து போதும், இதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்ல ஹல்க் ஹீரோனோட பேச்சை கேட்டு அங்கேயே அபாமினேஷனை எட்டி உதச்சிட்டு பயங்கரமா கத்துறாரு. திரும்பவும் பார்த்தா மேல இன்னொரு ஹெலிகாப்டர் வருது. திரும்பவும் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹல்கை வந்து சேஸ் பண்ணி போறாங்க. நம்ம ஹல்க் ஒரு பில்டிங்கா தாவி 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 அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி போறாரு. இந்த படம் இதோட முடியுது. சரி படம் முடிஞ்சுச்சு. பட் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குல்ல, நம்ம ஜெனரல் ராஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மோசமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா, என்னென்னமோ பண்ணலாம்னு நினைச்சாரு. பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து சரக்கு அடிச்சு அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கலாம்னு சொல்லி சரக்கு மேல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல நம்ம அயன்மேன் டோனி ஸ்டார்க் வராரு. நாங்க ஒரு டீமை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல போஸ்ட் கிரெடிட் சீனும் முடியுது. MCUல வந்த 2வது படம் இது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.